Hi friends, welcome to Mayura Herbals. So நம்ம இப்போ என்ன வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி குழந்தைமை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் வீடியோவே சொல்லி இந்த ஒரு 3 பார்ட் அந்த வீடியோ வரும்னு சொல்லிட்டு ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7 கவுண்ட் கம்மியாக இருக்குது, அதாவது விந்தணுக்கள் வந்து உயிரினங்கள் கம்மியாக இருக்குது, இப்போ செமனோட வேல்யூம் கம்மியாக இருக்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம், அது எப்படி க்யூர் ஆகும், எவ்வளோ நல்லா க்யூர் ஆகும்னு டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவில் அதோட லிங்க் போடுறேன், அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன், அதை போயிட்டு பாருங்கள். அதே மாதிரி செகண்ட் வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வீடியோ வந்து மோட்டிலிட்டி பற்றி பார்த்துருந்தோம், அந்த விந்தணுக்களோட நீந்தற்குமை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதை வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி நம்ம அதை க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம தேர்ட் வந்து எதை பார்க்க போகிறோம்னா மெயினாக அந்த மார்ஃபாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மார்ஃபாலஜி வந்து எப்போ ஒரு 45% 50% இருந்தால் தான் ஸோ கருமுட்டைக்குள்ள போய் அந்த விந்தணுக்களுக்கு வந்து நீந்தி வந்து கரு உருவாகும். ஸோ அதில் என்ன டிஃபெக்ட் இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அணுக்களோட தலை வந்து டிஃபெக்டாக இருக்கும், ஷேப் மாறி இருக்கும், இல்லை அது ஏதாவது ஷேப்பில் டிஃப்ரெண்ட் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும், டேமேஜ் இருக்கும். ஸோ அது வந்து ஹெட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நெக் அண்ட் மிட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது கழுத்து பகுதி அந்த உடல் பகுதியில் டிஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அந்த அணுக்கள் வந்து கருமுட்டைகளை நீந்தி போகிறதுக்கு பிரச்சனை இருக்கும். அப்படி இல்லைன்னா டெய்லில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஓவராலாக அது வந்து நம்மளோட உருவமாக இருக்கும், அந்த செம்மோட உருவம் இருக்கும். ஸோ அதில் ஓவராலாக பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் கருமுட்டைகளை போயிட்டு அந்த நீந்தி போய் உள்ளே போய் கரு உருவாகும். ஸோ இப்போ அந்த மார்ஃபாலஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் டிஃபெக்டில் வந்து ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும் அது என்னென்ன நிறைய ரீசன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நம்ம கன்சல்டேஷன் பண்ணும்போது நம்ம உங்கள்கிட்ட பேசுகிறதே கரெக்டாக நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்கிடுவோம். ஸோ எதனால் அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைலு ப்ளஸ் அது போக டயட்லாம் சொல்லுவோம், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்ஃபாலஜிக்கு சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் மார்ஃபாலஜிக்கு மட்டும்தான். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் பியூர் ஹெர்பல் எல்லாமே நம்ம வந்து மேக்ஸிமம் சூரியன் ஃபார்மில் தான் தருவோம். ஏன்னா இதுதான் எஃபெக்டிவாக இருக்கும். ப்ளஸ் நம்ம டேப்லெட்டில் இல்லை லேகேட்டில் வந்து இந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவ் கொடுக்க முடியாது. ஸோ அது டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், இருந்தாலும் இது நல்லா எஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் போட்டு காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் ஆக்சுவல் தான் பால் இல்லை சுகரில் கலந்து பிஃபோர் ஃபுட்டு சாப்பிடுங்க. மேக்ஸிமம் 30 days 35 days உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நம்ம 40 daysல தான் டெஸ்ட் எடுப்போம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் 30 days 35 days சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேக் எடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் பார்த்துக்கோம் மார்ஃபாலஜி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மார்ஃபாலஜி டிஃபெக்ட் இருக்கவங்க ஒரு பேக் எடுங்க, 40 days பேக் ஒன்று எடுங்க. 40 days முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது எப்படி இருந்தாலும் ஒரு 30 to 40% உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரு பேக்லேயே இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நிப்பாட்டிக்கலாம். இல்லை செகண்ட் பேக் போகணும், தேர்ட் பேக் போகணும்னா அப்படியே மேக்ஸிமம் ஒரு 3 பேக் உள்ள, அதாவது மேக்ஸிமம் ஒரு 3 monthsக்குள்ள 100% நம்ம மார்ஃபாலஜி இம்ப்ரூவ் பண்ணி நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம். ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்கவங்க நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் போயிட்டு நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் வேணும் நம்ம ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு வச்சோம். தேங்க்யூ.